வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் ஹைபாவில் உள்ள 2 இராணுவ தொழில்துறை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நள்ளிரவில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணியால் கடும் பதட்டம். ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவிப்பு. வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள பதட்டம். எரிசக்தி அவசர நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த உலகின் முதல் நாடு. ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை எங்களுக்குண்டு. கட்டார் அதிரடி அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளில் சிதைக்கப்படும் குழந்தைகளின் எதிர்காலம் வெளியான எச்சரிக்கை. ஈரான் தாக்குதலால் 1500 கடந்த உயிரிழப்பு. ட்ரம்பின் பின்வாங்கலுக்கு மத்தியில் ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது பாரிய தாக்குதல். ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம். சனிக்கிழமை ட்ரம்ப் நேரடி பேச்சுவார்த்தை. உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்திய ரஷ்யா. வட பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பனிச்சரிவு விபத்துக்கள் 4 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் அமெரிக்காவுடன் கூட்டணி கோர்த்த சவுதி ஐக்கிய அரபு. தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலின் முக்கிய நகரமான ஹைபாவில் உள்ள 2 இராணுவ தொழில்துறை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி மையங்களை இலக்காக கொண்டு ஈரான் இராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. அத்துடன் டெல் அவிவ் அருகே உள்ள பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளையும் ஈரானின் RS-2 ரக தற்கொலை படை ட்ரோன்கள் தாக்கியதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த ட்ரோன்கள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி இலக்குகளை எட்டியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இஸ்ரேல் தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகாத நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நள்ளிரவில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை காரணமாக இஸ்ரேலின் நாடாளுமன்றமான நெசட்டின் அமர்வு இடைநிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானிய ஏவுகணைகளால் அங்கு பீதி ஏற்பட்டது. அபாய ஒலி எழுப்பப்பட்டதும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். சில நிமிடங்களுக்கு பிறகு அமர்வுகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. ஜெருசலேமில் நிகழ்ந்த சம்பவத்தினால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் அவசர சேவைகள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான திட்டமிடப்பட்ட இராணுவ நடவடிக்கைக்கு தற்காலிக இடைநிறுத்தம் செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. விரோத போக்கை குறைக்கும் நோக்கில் மிகச்சிறந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் ட்ரம்ப் கூறினார். ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கிடையே கடந்த 3 வாரங்களாக நடைபெற்று வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். அமெரிக்கா, ஈரானிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ஈரானிய மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான அனைத்து இராணுவ தாக்குதலையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு போர் அமைச்சகத்துக்கு நேற்று முன்தினம் அறிவுறுத்தியிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் நான் பேசினேன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவம் அடைந்துள்ள மகத்தான வெற்றியின் மூலம் தமது முக்கிய நிலங்களை பாதுகாப்பும் ஓர் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் நம்புகிறார். இதனிடையே ஈரான் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகள் மீது தொடர்ந்தும் தாக்குதல் நடத்துவோம் என்று அவர்களின் ஏவுகணை திட்டங்களை அணுசக்தி திட்டங்களையும் நாம் நசுக்கி வருகின்றோம். மேலும் ஹிஸ்புல்லா மீது கடுமையான தாக்குதலை தொடர்ந்து வருகின்றோம். சில நாட்களுக்கு முன்பு மேலும் 2 அணு விஞ்ஞானிகளை கொன்றோம். மேலும் தாக்குதல் தொடரும் எந்த சூழ்நிலையிலும் நமது நலன்களை நாம் பாதுகாப்போம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் மோதலை தொடர்ந்து தேசிய அளவிலான எரிசக்தி அவசர நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த உலகின் முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் அறிவித்துள்ளது. எண்ணெய் விநியோக தடைகளுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த நாடு தனது எண்ணெயின் 98% பாரசீக வளைகுடா பகுதியிலிருந்து இறக்குமதி செய்கிறது. கடந்த 3 வாரங்களில் எரிபொருள் விலை பல முறை உயர்ந்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளன. நிறைவேற்று உத்தரவில் ஜனாதிபதி நாட்டின் எரிசக்தி விநியோகத்துக்கு உடனடி அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு எரிசக்தி நிலைத்தன்மையை உறுதி செய்யும், பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் அரசு சட்ட அதிகாரத்துடன் நடவடிக்கைகள் எடுக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவின் கீழ் எரிபொருள், உணவு, மருந்துகள் மற்றும்
அத்தியாவசிய பொருட்களின் ஒழுங்கான விநியோகத்தை கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய எரிபொருட்களை நேரடியாக வாங்கி கையிருப்பை அதிகரிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. எனவே எரிசக்தி அமைச்சர் நேற்று முன்தினம் தெரிவித்ததாவது, தற்போதைய பயன்பாட்டின் அடிப்படையில் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சுமார் 45 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. இந்த அவசர நிலை உத்தரவு ஒரு வருடத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் அதனை நீட்டிக்கவோ அல்லது ரத்து செய்யவோ அதிகாரம் ஜனாதிபதிக்கே உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாரை நோக்கி கடந்த வியாழக்கிழமை முதல் ஈரானிடமிருந்து ஏவுகணைகளோ அல்லது ட்ரோன் தாக்குதல்களோ வரவில்லை என்றாலும் நிலைமை இன்னும் புயலின் மையப்பகுதியில் இருப்பதாக கட்டார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார். கட்டாரை இலக்கு வைத்து கடந்த சில நாட்களாக நேரடி தாக்குதல்கள் ஏதும் நடைபெறவில்லை என்றாலும் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் இன்னும் தணியவில்லை என்று அன்சாரி தெரிவித்துள்ளார். வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர், பொதுமக்களின் உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலையும் கட்டார் வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். கடந்த காலங்களில் தான் உரையாற்றிய முடிந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே தாக்குதல்கள் நடந்த கசப்பான அனுபவங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதுவரை கட்டாரை நோக்கி ஏவப்பட்ட 200க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் 90% அதிகமானவை இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தினார். கட்டார் தற்போது தற்காப்பு நிலையிலேயே இருப்பதாகவும் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் தங்களுக்கு முழு உரிமை உண்டு என்று அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். இருப்பினும் ஈரானுக்கு எதிராக பதிலடி கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் மற்றும் அதனால் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் சந்திப்பிலேயே உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். போர் தொடங்கி 23 நாட்களில் ஈரான், லெபனான், இஸ்ரேல் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் 2100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டோ அல்லது காயமடைந்தோ உள்ளனர். இது ஒரு நாளைக்கு சராசரியாக 87 குழந்தைகள் பாதிக்கப்படுவதை குறிக்கின்றது. எனவே லெபனானில் மட்டும் 1 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் இதில் 3,70,000 பேர் குழந்தைகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானை தொடர்ந்தும் தாக்குதல்களில் இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 1500ஐ கடந்துவிட்டதாக ஈரான் சுகாதார அமைச்சு நேற்று தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கும் நீடிக்கும் தொடர் சண்டைக்கு நேற்று முன்தினம் தற்காலிக நிறுத்தம் ஏற்பட்டதை அடுத்து 5 நாட்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்த வேண்டாம் என ட்ரம்ப் தமது நாட்டு படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதனை பொருட்படுத்தாமல் தாக்குதல்கள் நேற்றும் தொடர்கின்றன. இந்த போரில் இதுவரை ஈரானில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 1500ஐ கடந்துவிட்டதாக ஈரான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என அச்சுறுத்தலிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கிய நிலையில் 2 எரிவாயு நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு 2 எரிவாயு நிலையங்களை ஒரு குழாய் வழியையும் அமெரிக்க, இஸ்ரேலிய தாக்குதல் குறிவைத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்காவின் எதிரிகளால் நடத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதலின் ஒரு பகுதியாக எஸ்பஹானில் உள்ள ஹாவே தெருவில் அமைந்துள்ள எரிவாயு நிர்வாக கட்டிடம் மற்றும் எரிவாயு அழுத்த ஒழுங்குமுறை நிலையம் ஆகியவை குறிவைக்கப்பட்டதாகவும் குறித்த செய்தி வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் மத்திய ஈரானில் உள்ள குறித்த எரிசக்தி வசதிகள் பகுதியளவு சேதமடைந்ததாகவும் அந்த செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கில் உள்ள ஹோரம் சாகர் மின் உற்பத்தி நிலையத்தின் எரிவாயு குழாயையும் இந்த தாக்குதல் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 3 வாரங்களாக மேற்காசிய பகுதியில் நீடித்து வந்த போர் மேகங்கள் விலகத் தொடங்கியுள்ளது என்று ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அறிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வரும் சனிக்கிழமை ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வழிவிடும் வகையில் ட்ரம்ப் இந்த அதிரடி அறிவிப்புகளை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளார். ஈரானின் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அடுத்து வரும் சனிக்கிழமை ஈரானுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் இதன் மூலமாக விரைவில் உடன்படிக்கை எட்டப்படும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாது என உறுதியளித்துள்ள ட்ரம்ப் உலக வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை பாதை விரைவில் திறக்கப்படும் என்றும் அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து இப்பகுதியை பாதுகாக்கும் எனவும்
ஈரான் மீதான இந்த நடவடிக்கை ஒரு இராணுவ நடவடிக்கையை தவிர அது முழு அளவிலான போர் அல்ல என்றும் விரைவில் ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உக்ரைனின் பல்வேறு இடங்களை குறிவைத்து நள்ளிரவில் 392 ட்ரோன்கள் மற்றும் 34 ஏவுகணைகளை ஏவி மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யா. இதில் சிக்கி 4 பேர் உயிரிழந்ததாகவும் குழந்தைகள் உட்பட பலர் படுகாயமடைந்ததாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் நகரங்கள் மீது உக்ரைனும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் வடமேற்கு ரஷ்யாவில் உள்ள பிரிமோர்ஸ்க் துறைமுகம் நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் மையங்களில் ஒன்றாகும். இது நாளொன்றுக்கு 10 லட்சம் பீப்பாய்களுக்கு அதிகமான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் திறன் கொண்டதாகவும் இதன் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் ஒரு எரிபொருள் நீர்த்தேக்கங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட 2 தனித்தனி பனிச்சரிவு விபத்துகளில் மொத்தமாக 4 பேர் உயிரிழந்தனர். மவுண்ட் ஹனஸ் பகுதியில் பிற்பகல் 1:28 மணியளவில் பனிச்சரிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் சூழல் மிகவும் கவலைக்குரியதாகவும் பெரும் போர் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஈரான் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இந்த போரின் நடுநிலை வகிக்க முயன்ற சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணியை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. ஈரான் தனது பதிலடி தாக்குதலில் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை எரிசக்தி நிலையங்களையும் குறிவைத்து இந்த மாற்றத்துக்கு காரணம் என்பதும் துபாய் விமான நிலையம் மற்றும் புஜைரா துறைமுக பகுதிகளில் விழுந்த ஏவுகணைகள் அந்த நாடுகளின் பொருளாதாரத்தை பாதித்துள்ளன. எனவே ஈரான் தனது அண்டை நாடுகளுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை மிகவும் தீவிரமானது. எங்கள் மீது தாக்குதல் நடத்த உங்கள் மண்ணை பயன்படுத்த அனுமதித்தால் நீங்களும் போரின் இலக்குகளாக மாறுவீர்கள் என்பது ஈரானின் நிலைப்பாடு. எனவே சவுதி அரேபியா ஈரானிய தூதர்களை வெளியேற்றியுள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் ஒரு நேரடி மோதல் உருவாக வாய்ப்புள்ளதை காட்டுகின்றது. இந்த போர் இப்படியே நீடித்தால் அது வெறும் ஈரான் இஸ்ரேல் மோதலாக மட்டும் இருக்காது. இது ஒரு ஒட்டுமொத்த அரபு உலகத்தையும் பாதிக்கும் என பிராந்திய போராக மாறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.